வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக் ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா சில தடைகள தாண்டி ஸ்ருதி ரவியோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல ரொம்பவே ஹைலைட்டா ஒரு சிங்கர் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காரு. அவரோட பாட்டுல ஒவ்வொரு கப்பலும் அப்படியே உருகி கரைஞ்சு காணாம போயிடுறாங்க. அடுத்து அவரு "நீ கவிதைகளா இல்லை கனவுகளா" அப்படின்ற பாட்ட ரொம்ப அழகா பாட மனோஜும் ரோஹிணியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்வையாலேயே முழுங்குற மாதிரி இருக்காங்க. அந்த பாட்டை அவ்வளோ ரசிச்சு அவங்களுக்குள்ள அதை பொருத்தி பார்த்து ரொம்ப மெய்மறந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. சிங்கர் ரொம்ப அழகா பாடி முடிச்சோன்னு எல்லாரும் கிளாப் பண்ண தேங்க்யூ தேங்க்யூன்னு முடிக்கிறாரு. இதுல பாவம் வித்யா தான் சிங்கிளா உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் அவரோட முயல் பல்ல காமிச்சு ரொம்பவே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வரப்போற சாங் ஒரு ஸ்பெஷல் கப்பலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய சாங்க பாடுறாரு. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை, விலையேதுமில்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின் உலகங்கள் நம்மையன்றி வேறேதுமில்லை, வேறேதுமில்லை அப்படின்னு அவரு பாட, அண்ணாமலை அப்படியே விஜயாவோட கைய பிடிச்சுக்கிறாரு. அவரு அப்படியே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். உறவாட வேண்டும் அப்படின்னு பாடிட்டு இருக்க அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே உருகி போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் உருகி போய் கொஞ்ச நேரம் கைத்தட்ட கூட மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கு பாட்டு. தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்ததா ஸ்டேஜுக்கு ஏறுறவரு உன்ன நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்சு தொடுதே, என்ன இது கூத்து சிண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே, ராசாத்தி உன்னால ஆகாயம் மண்மேல ஓஞ்சோடி நான் தானே பொய்யில்ல, அட காத்து உன்ன நானு சுகமாக வச்சுக்கிறேன், உன்னை சேர பொறந்தேன்னு என்ன நானு மிச்சிக்கிறேன், கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கோடி அருவி கொட்டுதே தினம் என் மேல, அது தேடி உசுர முட்டுதே தினம் உன்னால. அவரு மொத்தமா எல்லாருக்காகவும் பாடி முடிக்க கூட்டத்துல கிளாப் சவுண்ட் அப்படியே அள்ளுது. மொத்தத்துல அவரு ஃபர்ஸ்ட் ரவி அண்ட் ஸ்ருதிக்காகவும், அடுத்து முத்து மீனாவுக்காகவும், அடுத்து மனோஜ் ரோஹிணிக்காகவும், அடுத்து அண்ணாமலை விஜயாவுக்காகவும் செப்பரேட்டா ஒவ்வொரு பாட்டா பாடி முடிச்சுட்டு, அப்புறம் மொத்த கூட்டத்துக்காகவும் ஒரு அழகான பாட்ட பாடி அவரோட ப்ரோக்ராம முடிச்சுக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அத ரசிச்சு கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அடுத்ததா செலிப்ரேட் பண்ற கப்பல் ஸ்டேஜுக்கு ஏற மனோஜ் ரோஹிணி கிஃப்ட் குடுக்குறாங்க. ஐ திங்க் ஏதோ ஸ்மால் கோல்டுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சொல்லி வாங்கிக்கிறாங்க. அடுத்து முத்துவும் மீனாவும் ஒரு குட்டி பேஸ்கெட்ல பொக்கேவ அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. வாவ்! மீனா இது நீங்க செஞ்சது தானே? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ம். ஆமா, வாழ்த்துக்கள் அப்படின்னு மீனா சொல்ல, அது ரொம்ப ஆசையா வாங்கிக்கிறாங்க ஸ்ருதி. வாங்கிக்கிட்டு ரவியும், ஸ்ருதியும் தேங்க் பண்றாங்க. மொத்தமா மீனாவும் ஸ்டேஜுக்கு வந்ததும், இறங்குற ரோஹிணியும், மனோஜும் ஸ்டேஜ்ல நிக்கிற 4 பேரையும் ஒரு மாரியா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு மீனாவ தன்னோட பக்கத்துல இழுத்துக்கிறாங்க ஸ்ருதி. அப்போ நேத்து ஒரு சின்ன கிஃப்ட் பார்சலோட வர்றாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வந்தவொடனே ஃபோட்டோ எடுத்து முடிச்ச ரவி அத பார்த்துட்டு, "நீத்து வாங்க நீத்து" அப்படின்னு இன்வைட் பண்ண, "ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி" அப்படின்னு சொல்லி அவங்க கிஃப்ட்ட நீட்ட இந்தாங்க ஸ்ருதின்னு குடுக்க அவங்க வாங்கிக்கிறாங்க. ரவிக்கு ஒரு கிஃப்ட்ட குடுக்க அவரு அத வாங்கிக்கிட்டு, "நீத்து உங்களுக்கே கால்ல அடிபட்டிருக்கு. வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு" கேக்குறாரு. இப்ப கால் பரவாயில்லையான்னு ரவி கேட்க, ஐம் ஓகே ரவி. ரெஸ்டாரண்டோட பெஸ்ட் செஃப் நீங்க. உங்க ஃபங்ஷனுக்கு எப்படி நான் வராம இருப்பேன்?" அப்படிங்கிற நீத்து, "சாரி ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட்ல வழுக்கி விழுந்துட்டேன். தேங்க் காட் ரவி தான் ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு கால்ல ஒரு ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுன்னு" நீத்து சொல்ல, "இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஃபங்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "வா மீனா போலாம்" அப்படின்னு கூட்டிட்டு முத்து கீழ இறங்குறாரு. "வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு" ஸ்ருதி இன்வைட் பண்ண, நீத்து ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்குறாங்க. முத்துவும் மீனாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "நல்லா இருக்குல்லங்க" அப்படிங்கிற மாரி மீனா ஜாடையா கேட்க, சூப்பரா இருக்கு மீனா. அந்த பாட்டு" அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, வில்லங்கம் பிடிச்ச வாசுதேவனும் சுதாவும் அங்க வர்றாங்க. அவரு ரொம்ப பிரியமா அக்கறையுமா முத்துக்கிட்ட எப்படி இருக்கன்னு கேட்க, கையில இருக்க ஐஸ்கிரீம் பிளேட்ட மீனா கையில குடுத்துட்டு, புடி மீனான்னு குடுத்துட்டு திரும்பி பெரிய கும்பிடா போடுறாரு முத்து. "ஐயா சாமி, நான் இப்ப வரையில நல்லா இருக்கேன். இந்த ஃபங்ஷன் வந்தாவே உங்களுக்கும் எனக்கும் ஆகாது. நீங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா கூட இப்பவே விட்டுருங்க. ஏன்னா எனக்கும் சண்டை போடுற மூடே இல்ல. நாங்க அமைதியா கேக்க சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நீங்களும் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு கிளம்புங்க. நன்றி, வணக்கம்" அப்படிங்கிற முத்து மீனா கையில இருந்த அந்த கேக் பிளேட்ட வாங்கிக்க, மீனா சிரிச்சிடுறாங்க. "போ மீனா" அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு இன்னொரு பக்கம் போயிடுறாரு முத்து.
வாசுதேவன் அப்படியே திகைச்சு போய் பார்க்க, சுதா இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு 2 பேருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஃபங்ஷன்ல முடிஞ்சு வீட்டுக்கு வந்த விஜயா முழங்கால நீவிக்கிட்டு இருக்க. முட்டி வலிக்குதுன்னா, தைலத்த கொஞ்சம் தேய்ச்சு விட்டினா சரியா போயிடும். அத விட்டுப்புட்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அத்தை சுடுதண்ணி கேட்டீங்களே அப்படின்னு ஒரு டம்ளர்ல தண்ணிய கொண்டு வந்து மீனா குடுக்க வாங்கி குடிக்கிறாங்க விஜயா. ரவி, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்ததுப்பா. சந்தோஷமா இருந்ததுன்னு அண்ணாமலை சொல்ல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. முத்து அவரோட கட்டில்ல போய் உட்கார்ந்திருக்க மீனா பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நான் தான் ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. பசங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 பேருக்கும் கல்யாண நாள் கொண்டாடியாச்சு. இவங்க எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை சொல்ல, ஒவ்வொரு கப்பலும் அவங்கவங்களோட பேர பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சீக்கிரமா முடிஞ்சிருக்க வேண்டிய ஃபங்க்ஷன் ஸ்ருதியால தான் இவ்ளோ லேட் ஆச்சு அப்படின்னு முடிஞ்சு போன ஃபங்க்ஷனுக்கு குறை சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். அது அது வந்து எங்களுக்கு அப்படின்னு ஸ்ருதி ஆரம்பிக்க, அதுக்கு என்ன பண்றது? வேலைன்னா அப்படிதான் இருக்கும். நான் கூட திடீர்னு சவாரி வந்துருச்சுன்னு போயிருவேன். ஆனாலும் பலகுரல் டயத்துக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் மனோஜும் முழிக்கிறாங்க. சுதாரிச்சுக்கிற ஸ்ருதி, நல்ல வேளை நான் ஏதாவது உளறியிருப்பேன். முத்து சேவ் பண்ணிட்டாருன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க ரவிக்கிட்ட. ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச மனோஜ், இந்த முத்து பையன் இருக்கிறவரையிலும் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறவரு, அம்மா கால் வலிக்குதுன்னு இல்ல, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப விஜயாவை எந்திரிக்கிறாங்க. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அண்ணாமலை எந்திரிக்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எந்திரிச்சவங்க எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. மீனா இங்க வாங்க அப்படின்னு மீனா பக்கத்துல போற ஸ்ருதி பேக்ல இருந்து மறைச்சு வச்சிருந்து ஒன்னு எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க இது அப்படின்னு மீனா கேட்க, அண்ணி உங்களுக்காக நாங்க கொடுக்கிற கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, எனக்கா? உங்களுக்கு தானே ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு மீனா கேக்குறாங்க. இன்னைக்கு எங்க ஆனிவர்சரி நல்லபடியா நடந்ததுக்கு காரணமே நீங்க தான் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னது மீனாவா அப்படின்னு தூண்டி துருவுற ஆசையில ரோஹிணி கேட்க, ஆ ஆமா மீனா தானே அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணா, அத சொல்றாங்கன்னு முத்து அதையும் மூடி மறைச்சிடுறாரு. ஆ அப்படின்னு சமாளிச்சுக்கிற ஸ்ருதி, இந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன பார்சலை கொடுக்க அதை வாங்கி பிரிக்கிறாங்க மீனா. எல்லாரும் ஆர்வமா அதையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா அந்த பார்சலை பிரிச்சு ஒரு பாக்ஸ் இருக்கு உள்ளர அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே அவங்க கண்கள் ரொம்பவே விரிஞ்சு போயிடுது. ரவியும் ஸ்ருதியும் அந்த மொமெண்ட்ட ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க விஜயா ஏக பொறாமையில பாக்குறாங்க. ஓ இவளுக்கு இதெல்லாம் வேறயா அப்படிங்கிற மாதிரி மனோஜும் ரோகிணியும் பார்க்க ஒரு அழகான மொபைல்ல வெளியே எடுக்கிறாங்க மீனா. உன்னையும் பின்னையும் திருப்பி பாக்குற மீனா, என்னங்க புது போனா? எனக்கு எதுக்குங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நீங்க இன்னும் பேசிக் செல்போன் தானே யூஸ் பண்றீங்க, உங்க பிசினஸ்க்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா முத்துவ பார்க்க முத்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஏம்மா அவ என்ன போன்லயா முழம் போட போறா அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல வந்த விஜயாவை அண்ணாமலை பார்வையாலே அடக்குறாரு. உடனே சமாளிச்சுக்கிற விஜயா, இல்லங்க அவளுக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான போனை வாங்கி கொடுக்கறாங்க, அத வச்சு அவ என்ன பண்ண போறா அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி எதுக்கு இப்படி பேசுறீங்க? நம்ம கொடுக்கிற கிஃப்ட் ஒருத்தவங்க மனசை பொறுத்தது. மீனாவோட மனசுக்காக டைமண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரொம்ப பெருமையும் சந்தோஷமா தலையாட்டுறாரு முத்து. ஏதோ எங்களால முடிஞ்சதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட விஜயாவால அடுத்து எதுவும் பேச முடியல. நெகிழ்ந்து போய் நிக்கிற மீனாவை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு முத்து. டேய் ரவி, பலகுரல் போன் சூப்பரா இருக்கு. நான் கூட மீனாவுக்கு போன் வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்ல. அவளும் கேட்கல, எனக்கும் தோணலன்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ணி இப்பதான் பிசினஸ் உமன் ஆயிட்டாங்கல்ல, ஸ்மார்ட் போன்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாரு ரவி. எரிச்சல்ல தவிச்சிட்டு இருக்க மனோஜ், பாத்தியா ரோஹிணி, நம்ம கோல்டு ரிங்க கொடுத்தோம், நமக்கு எதுவும் கொடுக்கல, அவ பொக்கிய தான் கொடுத்தா, அதுக்கு காஸ்ட்லி போனு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு மனோஜ். என்ன பண்றது, அவ அளவுக்கு நல்லவ மாதிரி எனக்கு நடிக்க வரல அப்படின்னு அந்த பொய்யர் திலகம் ரோஹிணி சொல்றாங்க. ஏங்க எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு மீனா மெல்டாகி போய் கேட்க, எனக்கும் ரவிக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக ஏதோ எங்களால முடிஞ்சது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரொம்ப நன்றிங்கன்னு மீனா சொல்றாங்க. வெல்கம் அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க, வா ஸ்ருதி போலான்னு ரவி சொல்ல 2 பேரும் கிளம்புறாங்க. விஜயா பயங்கர மூட் அவுட்ல இருக்காங்க. அவங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்க விஜயான்னு கூப்பிட்டு பக்கத்துல வர்ற அண்ணாமலை, எல்லா இடத்துலயும் மீனாவை குறைச்சு பேசாத, ஸ்ருதி சொன்னதை கேட்டு இல்ல, நாம கொடுக்கற கிஃப்ட் யாருக்கு கொடுக்கறோமோ அவங்க மனசை பொறுத்தது. சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொன்னா, அவகிட்ட இருந்து நீ கத்துக்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போக, அப்படின்னு திகைச்சு போய் விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. சீதா ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல இருக்கவங்ககிட்ட வந்து, ஹலோ, நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன்ல, நீங்க கொடுக்கவே இல்ல, நான் ஃபைல் பண்ணணும், அப்புறம் என்னதானே கேட்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ வேலையில மும்மரமா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சீக்கிரமா கொடுங்க, எனக்கு ஒர்க் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்கு.
கொஞ்சம் இரும்மா தரேன் அப்படின்னு வேலைய பார்த்துட்டு இருக்காங்க ரிசப்ஷன் பொண்ணு. அப்போ நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் இருமிட்டு இருக்க அவங்க அம்மாவ கூட்டிட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ மேம்" அப்படிங்கிறாரு உள்ளர வந்து. சீதா திரும்பி, அப்படின்னு சொல்ல, "அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. டாக்டர பார்க்கணும்னு" அருண் சொல்ல, "இங்க ரிசப்ஷன்ல என்ட்ரி போட்டு அங்க வெயிட் பண்ணுங்க. உங்க டோக்கன் நம்பர் வந்தவுடனே கூப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல குடுங்கன்னு அவங்க திரும்ப ரிசப்ஷன் லேடி ஃபைல குடுக்குறாங்க. சீதா அத வாங்கிட்டு போயிடுறாங்க. அம்மாவ அங்க இருக்க ஒரு சேர்ல உட்காருங்கம்மான்னு உட்கார வைக்கிறாரு அருண். இதோ வந்துடுறேன்னு சொல்லி ரிசப்ஷனுக்கு வர்றவரு, அவங்க நேம் என்னன்னு கேட்டவுடனே ராஜேஸ்வரிங்கிறாரு. ஏஜ் அப்படின்னு ரிசப்ஷன் கேர்ள் கேட்க 55ங்கிறாரு அவரு. மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு, "சார் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேங்க சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். வந்துடுறேங்க சார் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்." "ஓகே சார், ஓகேன்னு" ஃபோனை வச்சிடுறாரு. வந்து அம்மா பக்கத்துல உட்கார்றவரு வாட்ச பார்த்துக்கிட்டே இருக்க, "அருண், உனக்கு நேரமாச்சுன்னா நீ போப்பா. நான் பாத்துக்கிறேன்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா, டாக்டர பாத்துட்டு நான் உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன்றாரு அருண். டாக்டர் ரூம்ல அம்மாவும் பையனும் உட்கார்ந்துருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி முடிச்ச உடனே, "டாக்டர், அம்மாவுக்கு 2, 3 நாளா ஃபீவர் விட்டு விட்டு வருது. நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே வீட்ல அவங்களுக்கு மெடிசின் குடுத்தேன். ஆனா சரியாகலன்னு" அருண் சொல்ல, "வீட்ல நீங்களே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்?" அப்படின்னு டாக்டர் கேட்க, "சாரி டாக்டர்ங்கிறாரு அருண். ஃபீவர்ல நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கு. எல்லாரும் எல்லா மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. உங்க ஏஜ், பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாரி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்" அப்படின்னு டாக்டர் கொஞ்சம் கடுப்பா சொல்ல, அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாரு அருண். "நீங்க தெரியாம குடுக்குற டேப்லெட் கூட அவங்களுக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிரும்" அப்படின்னு டாக்டர் சொல்ல, "சாரிங்க டாக்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்" அப்படின்னு அருண் சொல்ல, "நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன். அதெல்லாம் எடுக்கணும். ரொம்ப வீக்கா இருக்காங்க" அப்படிங்கிற டாக்டர், "இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்கள இங்க அட்மிட் பண்ணுங்க. அவங்க இங்க இருக்கட்டும்னு" சொல்ல, அருண் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அவங்க அம்மாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ, "எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர்ங்க, வா சீதாங்கிறாங்க." உள்ளர வர்ற சீதா டாக்டர் கிட்ட, "இத ஃபைல் பண்ணணும் டாக்டர். நீங்க படிச்சுட்டு சைன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஃபைல நீட்ட, அத பார்த்துக்கிட்டே பெண்ண கையில வாங்குற டாக்டர், "என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? இன்னைக்கு அட்மிட் பண்ணிடுங்கன்னு" டாக்டர் சொல்ல, "இல்ல டாக்டர், நானும் அம்மாவும் மட்டும் தான் வீட்ல இருக்கோம். நான் டிராஃபிக் கான்ஸ்டபிளா இருக்கேன். எனக்கு லீவே கிடைக்காதுங்க டாக்டர். இதுவே பெர்மிஷன்ல தான் வந்திருக்கேன்" அப்படின்னு அருண் சொல்ல, "அம்மா முக்கியமா? உங்களுக்கு வேலை முக்கியமாங்க சார்?" அப்படின்னு டாக்டர் கேட்க, அருணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மா தான், "இல்ல டாக்டர், பரவால்ல. இன்னைக்கு தேவையான மாத்திரையெல்லாம் குடுத்துருங்க. நாளைக்கு மறுபடியும் நாங்க வந்து உங்கள பார்க்குறோம்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. "அதுக்கு சொல்லலம்மா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பல்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ட்ரிப்ஸ் எல்லாம் போடணும். சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுப்பாங்க. அதனால தான் சொல்றேன்னு" டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. "எக்ஸ்கியூஸ் மீ மேம்னு" ஒரு நர்ஸ் வர, "என்னம்மான்னு" கேக்குறாங்க. "உங்கள சீஃப் டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு" சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிளம்ப, ஃபைல சீதா கையில குடுத்துக்கிட்டு, "நீங்க என்னன்னு முடிவு பண்ணி வைங்க. நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு டாக்டர் கிளம்புறாங்க. டாக்டர் போனதும், "ஏங்க, உங்க அம்மா இப்ப இருக்க கண்டிஷனுக்கு அவங்கள அட்மிட் பண்றது தான் நல்லது. டாக்டர் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்களும் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்றீங்க. அம்மா வீட்ல இந்த கண்டிஷன்ல தனியா இருக்கிறது கஷ்டம்ல" அப்படின்னு சீதா சொல்ல, அருணும் அவங்க அம்மா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மறுபடியும் அருணோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து காதுல வச்சு, "எஸ் சார். வந்துட்டுருக்கேங்க சார். இதோ வந்துட்டேன். வரேங்க சார். ஓகேங்க சார். நான் வந்துடுறேங்க சார்." ஷூர் சார்ன்னு ஃபோன வைக்கிறாரு அருண். ரொம்பவே ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றவரு, "மினிஸ்டர் மீட்டிங் இருக்கான். நாங்க தான் அந்த ஏரியால டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். என்னால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாதும்மா. அதான் யோசிக்கிறேன்னு" அருண் சொல்லிட்டு இருக்காரு. யோசிக்கிற சீதா, "உங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாரும் இல்லையான்னு" கேக்குறாங்க. "எல்லாரும் ஊர்ல இருக்காங்கங்க. இங்க யாருமே கிடையாதுங்கிறாரு அருண். "அதான் வேற வழியே இல்ல. கண்டிப்பா போய் தான் ஆகணும். டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு அவரு சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற சீதா, "சார், அம்மா இங்க இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிரும். இருந்தாலும் பரவால்ல. நீங்க வர்ற வரைக்கும் இருந்து பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஆஃபர் பண்ண, அருணும் அவங்க அம்மா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு" அருண் சொல்ல, "இதுல ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்லங்க. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கூடவே இருக்கேன். என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சீதா சொல்ல, அருண் யோசிச்சுட்டே இருக்காரு. "அருண், அதான் அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல, நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு. அப்புறம் உன்ன அங்க திட்டுவாங்கல்ல. எதுவானாலும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஓகேம்மா" அப்படின்னு மெதுவா எந்திரிக்கிறவரு மொபைல அம்மா கையில குடுத்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரியான டைம்ல ஹெல்ப் பண்றீங்க" அப்படின்னு அருண் சொல்ல, "நான் இன்னும் ஹெல்ப்பே பண்ணலையேங்கங்கிறாங்க சீதா. "இல்ல, பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தானே" அப்படின்னு அருண் சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சீதா சொல்ல, அவர் ஒரு கார்டு எடுத்து குடுத்து, 1301 தான் பின்னு. ஏதாவது தேவைன்னா இத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கார்ட நீட்ட, "இல்லங்க, நோ ப்ராப்ளம். நான் பாத்துக்கிறேன். அப்படி எதுவும் கட்டணும்னா சொல்லிக்கிறேன்"
நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் தான் இது. நீங்க வந்து கட்டிக்கலாம். நீங்க இப்ப கிளம்புங்கன்னு சீதா சொல்றாங்க. டைம் ஆகுதுல்லன்னு சொல்ல, அவரும் பரபரப்புல சரிங்க, தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு, "அம்மா வரேம்மா" அப்படின்னு கிளம்பிடுறாரு. அருண் கரெக்ட்டா வெளிய வர, டாக்டர் வர்றாங்க. "என்ன சார் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு?" சொல்ல, "இட்ஸ் ஓகே டாக்டர். அம்மாவ அட்மிட் பண்ணிடுறேன்னு" அருண் சொல்றாரு. "ஓகே குட். நர்ஸ் நான் எழுதி குடுத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளார போக நர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. சீதாவும் வெளிய வர, அருணும் சீதாவும் ஒருத்தர் பார்த்து மைல்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்காங்க. நர்ஸ் அந்த அம்மாவ கூட்டிட்டு வர, அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு வர, "ஏன் அடடா! ஏன் நீங்க சிரமப்பட்டு வரீங்க? ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு ஓடுற சீதா ஒரு வீல் சேர் எடுத்துட்டு வராங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க" அப்படின்னு சீதா சொல்ல, சீதாவும் அருணும் கைய பிடிச்சு, "பாத்தும்மா, பாத்துன்னு" அவங்க பையனும் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு சீதாவ பாக்க, "சார் நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம போங்க" அப்படின்னு சொல்ல, "பேர் என்னம்மா?" அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. சீதான்னு சொல்ல, "நீ போப்பா. அதான் இந்த பொண்ணு சீதா இருக்கால்லன்னு" அவங்க அம்மா பலவீனமா சொல்றாங்க. "சரிங்க, ஓகேங்க. பாத்துக்கங்க. தேங்க்ஸ்" அப்படிங்கிற அருண் அங்கருந்து கிளம்பிடுறாரு. "அம்மா பயப்படாதீங்க. வெறும் சின்ன சின்ன டெஸ்ட் தான்" அப்படின்னு தைரியம் குடுக்குறாங்க சீதா. அவங்க சரிம்மான்னு சொல்ல, "நர்ஸ் இவங்கள கூட்டிட்டு போங்க. நான் இப்ப வந்துடுறேன்" அப்படின்னு சீதா இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. ரோகிணியும் வித்யாவும் ரோட்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ரெட் கலர் கார்ல வர சிட்டி இறங்கி வந்து, "என்ன ஆஃபீஸ்க்கு வராம அடிக்கடி வெளிய வர சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, "நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அந்த முத்துவுக்கு நான் உங்ககிட்ட கடன் வாங்குன விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ஆஃபீஸ் பக்கம் வந்தா இவ தானே மாட்டு வாங்குறாங்க வித்யா. சரி எதுக்கு வர சொன்னீங்கன்னு" சிட்டி கேட்க, ரோகிணி வித்யாவும் காரை நிறுத்திட்டு வர ஒரு பையனை பாக்குறாங்க. சிட்டி ரெகுலரா நிக்கிற அடியாள பக்கத்துல வச்சுட்டு, "டேய் நீ தள்ளி நில்லுடான்னு" சொல்ல, அவரு மறுபடியும் கார்கிட்ட போய் நிக்கிறாரு. "ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்கள வர சொன்னேன்னு" ரோகிணி சொல்ல, "என்ன விஷயம் சொல்லுங்கங்கிறாரு சிட்டி. "முத்துவுக்கு நீங்க தான் அந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்துருச்சு" அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் பயத்தோட சொல்ல, சிரிக்கிறாரு சிட்டி. வித்யா புரியாம பாக்க, "இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு" ரோகிணி கேக்குறாங்க. "அவன் முதல்லயே என்னதான் சந்தேகப்பட்டிருப்பான். அவனுக்கு இருக்கிற எதிரி நான் தானேன்னு" சிட்டி சொல்றாரு. "இவ்ளோ கேஷுவலா சொல்றீங்க, உங்களுக்கு பயமா இல்லையான்னு" வித்யா கேக்க, "இவன மாரி 1000 பேர பாத்துருக்கிறேனா" அப்படின்னு சிட்டி அசால்ட்டா சொல்றாரு. "நீங்க 1000 பேர பாத்துருக்கலாம். முத்து கொஞ்சம் ஏடா கூடமான ஆளு. அது உங்களுக்கே தெரியும்னு" ரோகிணி வார்ன் பண்ற மாரி சொல்றாங்க. "அத எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்னு" சொல்றாரு சிட்டி. "அவன ரொம்ப சாதாரணமா நினைச்சிராதீங்க சிட்டி. இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்து எப்படியாவது உண்மைய வர வைக்க அவன் என்ன பிளான் வேணாலும் பண்ணுவான். நீங்க இதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு அவனுக்கு கண்டிப்பா டவுட் வந்துருச்சு. உங்கள வச்சே என்ன புடிக்க பாப்பான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க" அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, "அண்ணே" அப்படின்னு கார்கிட்ட நிக்கிற பையன் கூப்பிட்டுக்கிட்டே சிட்டிகிட்ட வந்து, "அண்ணே இவங்க சொல்றது கரெக்ட்டா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "எப்படி சொல்றேங்கிறாரு சிட்டி. "சத்யா ஒரு நாள் வெளியில பார்த்தேன். அவன் சாதாரணமா பேசுற மாரி உன்ன பத்தி தானே விசாரிச்சான். நீ தான் அந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருப்பேன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு. அவன் அத பத்தி என்கிட்ட கேட்டானே. நான் அப்படி எதுவும் இல்லன்னு சமாளிச்சுட்டேனே" அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க, வித்யாவும் ரோகிணியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சிட்டி பலார்னு ஒரு அறை விட்ட, அந்த பையன் தடுமாறி போய் கன்னத்த புடிச்சுக்கிறாரு. "இத ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சிட்டி எரிச்சலா கேட்க, அந்த பையன் ஒண்ணும் பதில் சொல்லாம நிக்கிறாரு. சிட்டி, "முத்து உங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறான். அவன ஒண்ணும் அவ்ளோ சாதாரணமா எடை போட்றாதீங்க. அவன் படிக்காதவனா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "அதான் சத்யா விட்டு வேவு பார்க்க வச்சிருக்கானே. அந்த சத்யாவை ஏற்கனவே ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட வேண்டியது. நான் தான் போனா போதுன்னு தப்பிக்க விட்டேன். இந்த தடவ உள்ளர போனா பெர்மனன்ட்டா உள்ளறயே இருக்க வேண்டியதுதான்னு" சிட்டி சொல்றாரு. "நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவனுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அவன் விசாரிக்க ஆரம்பிச்சான்னு" ரோகிணி சொல்லிட்டு இருக்கப்பவே இன்டரப்ட் பண்ற சிட்டி, "அவன் என்னை விசாரிச்சா சொல்லிருவேன்னு தானே பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அவன் என்னை நெருங்கவே முடியாது. அப்படியே அவன் வந்து என்கிட்ட கேட்டா, உங்க மேல சந்தேகம் வராதபடி விஷயத்தை எப்படி திருப்பி விடுறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்னு" தெனாவட்டா சொல்றாரு சிட்டி. "சரி, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அவனோட செல்போன கூட இவகிட்ட குடுத்து கடல்ல தூக்கி போட சொன்னேன். இவ அத எங்கேயோ தொலைச்சு மறுபடியும் அது முத்து கையிலேயே வந்து சேர்ந்துருச்சு" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ஏம்மா இந்த சின்ன வேலைய கூட உன்னால கரெக்ட்டா செய்ய முடியாதா?" அப்படின்னு சிட்டி கேட்க, "உங்க அளவுக்கு கிரிமினல் மூளை எனக்கு இல்லையே" அப்படின்னு கிண்டலா வித்யா சொல்றாங்க. "பரவாயில்ல, செல்போன் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிய அவனுக்கு வாய்ப்பே இல்ல. தெரியவும் விட மாட்டேங்கிறாரு சிட்டி. மீனாவோட தம்பி சத்யா உங்கள பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட போறான்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "சத்யா எல்லா விஷயத்திலயும் டேலண்ட் தாங்கிறாரு சிட்டி. பரவாயில்லையே, உங்களை விட்டு போனவன கூட பாராட்டுறீங்கன்னு" வித்யா கேக்குறாங்க. "அவன் என்கிட்ட இருந்த வரலும் கணக்கு வழக்கெல்லாம் சரியா பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அப்புறம் என்கிட்ட அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு சரியான ஆள் கிடையாது. நல்லா பாத்துக்கிட்டு இருந்தான்" அப்படிங்கிற சிட்டி கொஞ்சம் யோசிச்சுட்டு, "பேசாம நீ எனக்கு அக்கவுண்ட்ஸ் பார்த்தா என்னன்னு" வித்யா கிட்ட கேக்குறாரு. "நானா? நான் ஐடி எம்ப்ளாயி. ஹலோ, ஏண்டி ரோகிணி என்னைய பார்த்தா கந்துவட்டிக்காரனுக்கு அக்கவுண்ட்ஸ் எழுதுறவ மாதிரியா தெரியுது" அப்படின்னு வித்யா கொஞ்சம் கோவமா கேட்க, "பார்ட் டைமா பார்த்தா போதும். நீ பார்த்துட்டு இருக்க ஜாப் எல்லாம் விட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு" சிட்டி சொல்ல,
கலகலன்னு சிரிச்சிடுறாங்க வித்யா. "என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சித்தி கேட்க, "என் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன்" அப்படிங்கிற வித்யா. "ரோகிணி உன் கூட சேர்ந்ததுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க பாத்தியா?" அப்படின்னு கேட்க, ரோகிணி திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. "மிஸ்டர் வட்டி, சாரி சாரி சித்தி, எனக்கு எந்த வேலையும் வேணாம், ஆள விடுங்கறாங்க." அவங்க பேசாம வண்டிகிட்ட போக, "சரி உனக்கு வர விருப்பம் இல்லன்னா விடு. உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லிவிடு. நீ நினைக்கிற மாரி நான் பண்றது எல்லாமே இல்லீகல் பிசினஸ் கிடையாது. லீகலாவும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சித்தி சொல்ல, "கேட்டு பாக்குறேன்." அப்படிங்கிற வித்யா, "ரோகிணி போலாம் வா, அப்புறம் கூட்டி பெருக்க ஆள் இல்லன்னு சொல்லி கூப்பிட போறாருன்னு நக்கலா சொல்லிட்டு வண்டியை யூ டர்ன் போட, சித்தி ஜாக்கிரதையா இருங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரோகிணியை போக, சரிங்க அப்படின்னு கிளம்புறவங்கள பாத்துக்கிட்டு நிக்கிறாரு சித்தி. முத்துவும் செல்வமும் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு டேபிள்ல வந்து உட்கார்ற அருண், 2 இட்லி கொண்டு வான்னு சர்வர் கிட்ட சொல்றாரு. நம்ம முத்துவால தான் வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அருண பாக்குற அவரு, என்ன இன்னைக்கு எதுவும் கேஸ் கிடைக்கல போல, சும்மாவே கேஸ் போட நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அருண் பிளேட்ட அப்படியே தள்ளி விட்டுட்டு வேகமா எழுந்து வந்து முத்துவோட சட்டையை கோத்து பிடிக்கிறாரு. "ஏய் என்னடா திமிரா, நக்கல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, முத்து ஜாலியா அவர் கையில இருக்க இட்லிய அப்படியே வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்காரு. அத ஸ்டைலா அசால்ட்டா மென்னுட்டு இருக்கத பாக்குற அருணுக்கு பிரஷர் எகுறுது. கூட இருக்க செல்வம் எழுந்து நின்னு, "யார் சார் நீங்க, சட்டைய விடுங்கன்னு சொல்ல." இரு செல்வம்ங்கிற மாதிரி முத்து கைய காட்டிட்டு அருணை முறைச்சிட்டு நிக்கிறாரு. இதுதான் நாளைய ப்ரோமோ. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.